மரியாதைக்குரிய இளம் தலைவர் ராகுல் காந்தியினுடைய 55வது பிறந்தநாள் விழாவிலே தென்சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இங்கே கொண்டாட இருக்கிறது. அதில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் கலந்து கொண்டு இங்கே கேக் வெட்டி சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற சிறப்பு நண்பர்கள் அருமை அண்ணன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் டாக்டர் கே விஜயன் அவர்களே, எனது அருமை நண்பர் டி செல்வம் அவர்களே, அருள் பெத்தையா அவர்களே, அருமை அண்ணன் வாசு அவர்களே, அண்ணன் விருகை பட்டாபி அவர்களே, ஏவிஎம் ஷரீஃப் அவர்களே, நம்முடைய மாவட்டத்தினுடைய இன்சார்ஜாக இருக்கின்ற அருமை தம்பி தன்ராஜ் அவர்களே, விருகை சவுந்தர் அவர்களே, நம்முடைய இந்த விழாவிற்கு இங்கே நான் மாணவர் காங்கிரஸில் இருந்து வந்ததினால் மாணவர் பருவத்திலே என்ன ப்ராப்ளம் இருக்குது, யூத் காங்கிரஸில் என்ன பிரச்சனை இருக்கிறது, ஒரு இயக்கத்தை எப்படி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்ற சிறிய அனுபவத்திலே என்னை பொறுத்தளவில் துணை அமைப்புகளை அங்கீகாரத்தை நாம் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை செலுத்துகின்ற வகையிலே இங்கே நமது மாநில தலைவர் அவர்கள் இளைஞர் காங்கிரசினுடைய மாநில தலைவர் லெனின் அவர்கள் வருகை புரிந்திருக்கார். அவருக்கும் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை மாவட்டத்திற்கு இந்த 60 மைல் சுற்றளவுக்கு ஒரே எம்எல்ஏ நம்மளுடைய தம்பி ஹசன் மௌலானா அவர்களே, இங்கே நாங்கள் எங்கே அழைச்சி எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் வந்துடுவார். ஏன்னா காங்கிரஸ் உங்களை நம்பி தான் இருக்குது. காங்கிரஸ் கட்சியில் பவர் வேணும், அதிகாரம் வேண்டும். அதிகாரம் இருந்தால்தான் நாம் எதையும் சாதிக்க முடியும். அதுக்கு அதிகாரம் வேணும்னு நான் இன்னைக்கு பேசிட்டா நாளை காலையில் அதை போய் எங்கே சொல்லுமே அங்கே சொல்லி இவன் சரியில்லை, கூட்டணிக்கு எதிராக பேசுகிறார் என்று சொல்லுவார்கள். நாங்கள் எதிராக பேசவில்லை. இந்த மாவட்டத்திலே கடந்த தேர்தலிலே அனைத்து வாக்குச்சாவடிக்கும் தலைவர் கொஞ்சம் நோட் பண்ணு அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் முகவர்களை நியமித்தோம். இந்த வாக்குச்சாவடிகளை நியமித்து மட்டுமல்ல, நம்முடைய தலைவரை அழைத்தேன், எங்களுடைய பொறுப்பாளராக இமயா கக்கனை அழைத்தேன், நம்முடைய கூட்டணியில் இருக்க அமைச்சராக இருக்கின்ற மாவட்ட செயலாளராக இருக்கின்ற மா சுப்பிரமணியத்தை அழைத்தோம், வேட்பாளரையும் அழைத்து எங்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் இவ்வளவு பேரும் இருக்கிறோம், எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கேட்டோம். அவர்கள் இந்த மேடையிலே உத்தரவாதம் செய்தார்கள். 2 நாட்களுக்கு முன்பாக அந்த வேட்புமனு முகவர்களுடைய பாமை கொடுத்தார்கள். நாங்கள் அதை ஆசையாக எல்லா பகுதி தலைவர்களும் விடிய விடிய நின்று வட்ட தலைவர்களும் யார் யாரெல்லாம் போட்டோமோ அவங்களை எல்லாம் அழைத்து வந்து கையெழுத்து வாங்கி அடுத்த நாள் காலையிலே நாங்கள் சென்று மாவட்ட செயலாளரையும் வேட்பாளரையும் சந்திக்கின்ற பொழுது இந்த பொருளாதார பிரச்சனை, நாங்கள் ஒன்றும் 50,000 கேட்கல, ஒரு பூத்துக்கு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னோம். நீங்க 25,000 ரூபாய் 4 டைம் வாங்குறீங்க கூட்டணி கட்சிகள் தவிர ஆளுங்கிற கட்சி. ஏனென்று சொல்ல இந்த இயக்கம் வளரக்கூடாது என்பது கூட்டணியில இருக்கின்ற கட்சி தலைமையேற்று நடக்கிறவர்கள் விரும்புகிறார்கள். நான் இதை ஏதோ உணர்ச்சி பூர்வமாக சொல்லவில்லை. தலைவர் அவர்கள் ஒரே ஒரு கருத்தை சொன்னார், நம்மளுடைய ஆட்சி காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வேண்டும், நாமல் யாரையும் சாராமல் நிற்க வேண்டும் ஒரு வார்த்தை சொல்லிட்டார். ஆனால் தோழர்களே, அதற்கு ரியாக்ஷன் வேற மாதிரி வருது. நாம கூட்டணி வேண்டாம்னு சொல்ல, இந்த 3 வருடத்தில் இல்ல 5 ஆண்டு காலத்தில் 7 ஆண்டு காலத்தில் தலைவர் அவர்கள் முழுதாக 32% காங்கிரஸ் கட்சியை வளர்த்தி ஆட்சி பொறுப்பிட கொண்டு என்று அவர் முயற்சித்தாலும் நம்மளை போன்ற இருக்கின்ற தோழர்கள் அடிமட்டத்தில் இருக்கின்ற
வட்ட தலைவர்களாக இருக்கின்ற, பகுதி தலைவராக இருக்கின்ற, இந்த இயக்கத்தினுடைய உயிர்நாடிகளாக இருக்கின்ற தோழர்கள் செயல்படுவதற்கு, மாநில தலைவர் உற்சாகப்படுத்துவதற்கு, பேசுவதற்கு அவருக்கு உரிமை இல்லையா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். நான் பழைய கதையை அன்னைக்கு இல்லை. அது என்ன நடந்திருந்தாலும் இங்க இருக்கின்ற சின்ன வயது நண்பர்களுக்கு தெரியாது. 88 எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பாக மூப்பனார் அவர்கள் முதலமைச்சராக வருவதற்கு அதை தடுத்தது யார்? நம்ம கட்சியில் இருக்கிற 5 எம்எல்ஏ. 2006 96 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற பொழுது மேலே உட்கார்ந்து இருக்கின்ற முன்னாள் தலைவர்கள் தான் அதற்கு பொறுப்பு. அன்னைக்கு வாசன் இருந்தார், இளம தலைவர் இருந்தார், மற்றும் கிருஷ்ணசாமி இருந்தார். இத்தனை தலைவர் இருந்து 96 எம்எல்ஏ வந்த பொழுது ஏன் நீங்கள் அமைச்சர் பதவியிலே பங்கு கேட்கவில்லை? அறுதி பெரும்பான்மை இருக்கின்ற பொழுது ஒரு வாரியத்திற்கு கொடு என்று கேட்கின்றோம். வாரியம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்? என்ன ப்ராப்ளத்தினால இந்த 2006 நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே காங்கிரஸ் கட்சியை கேட்டு டெல்லிக்கு தகவல் சொல்லவில்லை, அதை போராடவில்லை? நம்முடைய உரிமை கேட்பதற்கு நாம் எப்படி தாயிடத்தில் பாலுக்கு அனுபவமா அது போன்று நம்மளுடைய இயக்கத்தை கட்டி காப்பதற்கு கேட்பதில் என்ன தவறு? ஒரு மாநில தலைவராக பிரான்ச் மேனேஜரா? காங்கிரஸ் கட்சி ஒன்னு பேங்கினுடைய மேனேஜர் அல்ல. ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சியை வளர்ப்பதற்கு இங்க போன தடவை எங்க மாவட்டத்தில் இதை கடந்த 3 ஆண்டு காலத்தில் பல்வேறு மீட்டிங்கை போட்டு அந்த கல்லூரியில் காங்கிரஸ் கட்சியுடைய முப்பெரும் விழா அன்னைக்கு தலைவர் வர முடியல. அங்கே ஸ்ரீபெரும்புதூரில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு வர முடியாது போயிடுச்சு. எல்லா தலைவர்களும் வந்திருந்தார்கள். அதுக்கப்புறம் 3 மீட்டிங் நடத்தினோம். அதுக்கப்புறம் தீபாவளிக்கு முன்பாக இந்த பாகமுதல்வர் கூட்டத்தை நடத்தினோம். நான் மாமன்ற உறுப்பினராக போட்டியிடுகின்ற பொழுது, மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது, ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எனக்கும் நண்பர் அவர் கேட்கிறார், நீங்கள் ஏன் சைதாப்பேட்டையில் போய் ஒரு கூட்டத்தை நடத்தினீங்கன்னு. நான் திமுகவுக்கு எதிர்க்க கூட்டம் நடத்தலையே, எங்க காங்கிரஸ் கட்சிக்கு தானே நடத்தினேன் அப்படின்னு அவர் கேட்டார். அப்ப நான் அந்த சூட்சமத்தை புரிந்து கொள்ளவில்லை. 6000 வாக்குகள் அந்த வார்டிலே அதிகமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயித்தது. நான் அவர்கள் கேட்கின்ற பணம் அத்தனையும் கொடுத்தேன், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எப்படி தோற்கடிக்கப்பட்டேன் என்பது இதுவரையில் எனக்கு தெரியவில்லை. இது வேறு. ஆனால் என்னை பொறுத்தளவில் இது நமக்குள்ள 1000 காயங்கள். 40-50 ஆண்டு காலமாக ஆட்சி பொறுப்பிலே இல்லை. நீங்கள் இவ்வளவு பேர் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் எதற்காக, எதை எதிர்பார்த்து? இப்ப உள்ளாட்சி தேர்தல் வரப்போகிறது. நமக்கு ஒண்ணு இல்லை. ஏன் அந்த தேர்தலில் நமக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கல? 657 வாக்குச்சாவடியில் காங்கிரஸ்கார இப்ப உட்கார்ந்தா அடுத்த தேர்தலில் பிரச்சனை. ஆகவே அவர்களுக்கு நம்மளை கடைசி நேரத்திலே காலவாரி விட்டாங்க. இது கட்சி வளரக்கூடாது. அதுதான் அவர் சொல்றார். கட்சியை பலப்படுத்துவோம் தான் சொல்றார். அதில் என்ன தப்பு? இது தமிழக தலைவர் அவர்களே ஒன்று மட்டும், இன்னைக்கு இந்த பதவி போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. தமிழகத்திலே தொண்டர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள். தலைவர்கள் சரியாக இருக்க வேண்டும். தலைவர்கள் கட்சியை சரியாக வழிநடத்த வேண்டும். உத்தரப்பிரதேசத்திலே பருமலட்சி எடுத்து காங்கிரஸ் கட்சி அங்கே வெற்றி பெற்றிருக்கின்றது. அறுதி பெரும்பான்மையை பெற்று கேரளத்திலே முழு வெற்றியை பெற்றிருக்கின்றோம். ஆட்சியிலே இருந்த ராஜஸ்தானிலே பாதி ஜெயிச்சிருக்கிறோம். 77 எம்எல்ஏ இருக்கின்ற மத்திய பிரதேசத்திலே ஏன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட வர முடியவில்லை? சிந்திக்கணும். அதற்கு மாநில கட்சிக்கு அங்க பவர் கொடுக்கணும். ஆட்சியில இருக்குது இமாச்சல பிரதேஷ் 4 நாடாளுமன்ற தொகுதியும் தோல்வி. எப்படி? கர்நாடகத்திலே அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலே நடந்து
கட்சியை எழுச்சியிலே கொண்டு வந்து அங்கே 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாதிக்கு பாதி. எங்கே வந்தது பிஜேபி? ஏன் வந்தது என்று ஆராய வேண்டும். தமிழகத்திலே தலைவர்கள், பல்வேறு தலைவர்கள் வந்தார்கள். நானும் 9 தலைவர்கள் கூட பணியாற்றி இருக்கிறேன். ஒவ்வொரு தலைவர்களும் ஒரு முன்வைத்து எடுக்கின்ற பொழுது ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சா அதுக்கு பின்னாடி 100 ஸ்டெப் இழுத்து கீழே வருவாங்க. நம்மளால தான், நம்ம கூட்டணிவோ அதர் பார்ட்டிவோ சொல்லல. ஒவ்வொரு தலைவர்கள் வருகின்ற பொழுது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எப்படியாவது இந்த காங்கிரஸ்ல நாங்கள் எப்படி முத்தழகன், இங்கே பாஸ்கர், ராமூர்த்தி, இங்கே இருக்கின்ற ஜார்ஜ் போன்ற இங்கே இருக்கின்ற அருமை நண்பர் தமிழரசன், செல்லகுமார், இங்கே பாண்டியராஜன் போன்றவர்கள்லாம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் இருக்கிறாங்க. ஒருத்தர் கவுன்சிலராக கூட வர முடியல அப்படின்னா எப்படி நம்ம கட்சி வளரும்? சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு 25, நாடாளுமன்றம் 10. நாங்க என்ன கேட்கிறோம்? இந்த பர்சன்டேஜ்லயாச்சும் நம்மளுடைய விழுக்காடுகளை பெற வேண்டும். உயர் நாடியாக காங்கிரஸ் கட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்டமன்றத்தில் மட்டுமல்ல, கிராமப்புறத்திலே காங்கிரஸ்காரன் பஞ்சாயத்து போர்டுடைய தலைவராக வர வேண்டும், நகர்மன்ற தலைவராக வர வேண்டும், இங்கே மாநகராட்சியிலே நகர்மன்ற உறுப்பினராக வர வேண்டும். அப்பதான் கட்சி கொடி பிடிக்க முடியும். எங்க மாவட்டத்தில் அன்பார்ச்சுனேட் நாங்க 2 பேரும் தோத்துட்டோம். தோத்ததுக்கு காரணம் நாங்கள் இல்லை. நாங்க பணம் செலவு பண்றோம், யாரு கேஸ் என்ன கேட்கிறாங்களோ அதை கொடுக்கிறோம். வெற்றி பெறவில்லை என்று சொன்னால் அதற்கு வேட்பாளர்கள் காரணம் அல்ல. அது மட்டும் இல்ல, சில விஷயங்களை நம்ம தலைவர் கூட்ட கேட்டேன். இந்த மாவட்ட தலைவர்கள் மீட்டிங் நடத்தும் போது எங்களை மட்டும் வச்சு கூட்டம் போடுங்க, மாவட்ட தலைவர்களை மட்டும் வைத்து கூட்டம் போட்டால் உண்மையிலே நாங்கள் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை உங்களிடத்திலே சொல்லுவோம். கடந்த தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் 35 விழுக்காடு, அதாவது திமுகவுக்கும் எதிரணிக்கும் நம்மளுடைய கூட்டணிக்கு 53% ஓட்டு. அதுக்கப்புறம் நடந்த 2 ஆண்டுக்கு அப்புறம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் 1.5%. அப்போ ஓட்டுக்கு யார் போட்டது? காங்கிரஸ் இஸ் நாட் எ ஆர்கனைஸ்டு பார்ட்டி, இட்ஸ் எ பீப்புள் மூவ்மெண்ட். மக்கள் கட்சி இது. எப்பொழுது ஜெயிக்க வேண்டும், இதுல யூபியில காசு கொடுத்த ஜெயிச்சாங்க. மக்கள் திரும்பினா, மக்கள் வேண்டாம் என்று முடிவு செஞ்சா. அதனால அந்த டிஃபரன்ஸை பாருங்க. 53% இருந்து 50% ஆகலாம், இல்ல 45% ஆகலாம். ராகுல் காந்தி அவர்கள் அன்று சொன்னார், 5 பவுனுக்கு மேல அடமான வச்சிருக்கிறத திருப்பி கொடுப்போம். இந்த தேர்தலில் கதாநாயகனாக சொன்னார்கள். 1 லட்சம் ரூபாய் மகாலட்சுமி திட்டத்திலே சொல்லுவோம். ஆனால் ராகுல் காந்தியை தவிர வேற எந்த தலைவரும் அதை டிவியில் சொன்னதாக எனக்கு தெரியல. நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், மகாலட்சுமி திட்டம் தான் இந்த தேர்தலுடைய கதாநாயகன் என்று. ஆகவே ஆனால் மக்கள் அதை ஏற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள். மகாராஷ்டிரத்தில் 42 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாங்க. இதுபோல 35 தொகுதியில அவர்கள் பிஜேபி ஜெயிச்சிருக்கிறார்கள். அதெல்லாம் மறைக்கப்பட்டது. 2 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை சரியாக நிறுத்தப்பட்டது. அது ஏற்கனவே தலைவர் கூட சொன்னார். எதற்காக ஐஏஎஸ் ஆபீசர்கள் எல்லாம் அழைத்து மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பேசினாங்க. இதுக்கு சொல்லணும்னு நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தியும் நம்மளுடைய செல்ல பிறந்தகை தலைவர் அவர்களும் பேட்டியிலே சொன்னார்கள். ஆனால் அதுதான் நடந்தது. ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் டிக்ளேர் செய்து விட்டால் அது வழக்கு போட்டு வர்றதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். ஆகையினாலே நாம் ராகுல் காந்தியினுடைய தலைமையிலே வெற்றி பெற்றோம். ஆனால் வெற்றி மறைக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே நம்முடைய தலைவன் ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையில நடைபயணம் சென்று இந்த இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தோழர்களை சந்தித்தார், விவசாயிகளை சந்தித்தார், கூலி தொழிலாளிகளை சந்தித்தார், மெக்கானிக்கை சந்தித்தார், விவசாயிகளை சந்தித்தார், விவசாய தொழிலாளர்களை சந்தித்தார், மருத்துவர்களை சந்தித்தார், என்ஜினியர்களை சந்தித்தார்.
எல்லாத்தையும் செஞ்சு ஏன் சந்தித்தேன் என்று சொன்னால், அனைத்து நபர்களுடைய தனிநபர்களுடைய பிரச்சனை என்ன என்று கேட்டு அதை தெரிந்து ஆட்சிக்கு வந்தால் நாம் அதை சரி செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏழைகளுக்கு வேண்டியதை தர வேண்டும் என்பதற்காக சந்தித்தார். இதுதான் அவருடைய நடைபயணத்தினுடைய நோக்கம். நான் மங்கி பாத் என்று டிவியில பேசுறேன், இந்த மாசத்துக்கு ஒரு தடவை இந்த நாட்டு மக்களிடம் பேசுறேன். மக்களிடம் பேசுறதுன்னா ரெசிப்ரோக்கல் இருக்கணும். நீங்க பேசுறத நான் கேட்கணும், நான் பேசுறத நீங்க கேட்கணும். ஆனால் நான் பேசுறது மட்டும் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி மோடி அவர்கள் பேசுவாரு, பிரஸ்கார்கிட்ட பேச மாட்டாரு, நாடாளுமன்றத்தில் பேச மாட்டாரு. ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் என்ன 45 எம்பியை வச்சுக்கிட்டு தான் இந்த நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணார். இங்கே ஆட்டுக்குட்டி அண்ணாமலை ஒரு நடைபயணம் போனார். ஊர் வரைக்கும் வருவார், அதுக்கப்புறம் ஏசி வண்டியில் உட்காந்துட்டு போயிடுவார். அடுத்த ஊரில் போய் அது மாதிரி இறங்கி வந்துடுவார். ஸோ இது போன்று அவர்கள் ஒரு மக்களிடத்திலே ஒரு பொய்யான தவறான பிரச்சனைகளை கொண்டு வந்து அவர்கள் மத்தியிலே ஜாதி மதம் என்ற வெறுப்புணர்ச்சியை கொண்டு வந்து பிளவுபடுத்தி அதன் மூலம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பது பிஜேபி அரசு, மோடியும் அமித்ஷாவும் அந்த கொள்ளைக்கார கூட்டங்களும் RSS நடத்துகின்ற அந்த நாடகம். காங்கிரஸ் கட்சி மக்களுக்கான கட்சி. பல்வேறு நபர்களை சந்தித்தோம், மாணவர்களை சந்தித்தோம். தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் இந்த நாட்டிற்கு இன்னும் 25 ஆண்டு காலம் தாண்டி இந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து அதற்கான திட்டத்தை கொண்டு வந்துதான் இந்த நாட்டு மக்களுடைய இன்றைய இளைஞர்கள். நான் அண்ணா யூனிவர்சிட்டியில் போய் கேட்டேன், யாரா இந்த கம்ப்யூட்டர்லாம் கொண்டு வந்தது, யாரா இந்த செல்போனை கொண்டு வந்ததுன்னா ஆப்பிள் கம்பெனி கொண்டு வந்து IBM கொண்டு வந்ததுன்னு சொன்னானா வெளியே ராஜீவ் காந்தி கொண்டு வந்தார் என்று ஒரு பயனும் செல்ல. அதை மறைக்கப்பட்டதின் விளைவு இன்று இருக்க படித்த தோழர்கள் எல்லாம் பிஜேபி ஏதோ இது ஏறுது, ஷேர் மார்க்கெட்ல ஏறுது, ஷேர் மார்க்கெட்ல இல்லாத ஒரு பிம்பத்தை வைத்து மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்து ரத்தத்தை உறிஞ்சுகின்ற அந்த ஷேர் மார்க்கெட்டின் மூலியமாக பல ஆயிரம் கோடி லட்சம் கோடிகள் உறிஞ்சுகிறார் என்று சொன்னால் அது மோடியினுடைய இது. அதுதான் அவங்க பிஜேபி, அதுதான் மோடி. ஆனால் ராஜீவ் காந்தியும் என்னுடைய நாட்டு மக்களுக்கு இது வேண்டும், பெண்களுக்கு எது வேண்டும் என்று சொல்லித்தான் பெண்களுக்கான திட்டம், இளைஞர்களுக்கான திட்டம், பள்ளி மாணவர்களுக்கான திட்டம் என்று இன்றைய நம்முடைய கூட்டணியிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகமும் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு, மகளிருக்கு, மாணவர்களுக்கு இலவச பஸ் என்று. இது எல்லாம் மத்திய அரசினுடைய யார் பாட்டுதுன்னா அன்னை சோனியா காந்தியினுடைய தலைமையிலே டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்திலே கொண்டுட்டு வந்த திட்டங்களை வெளியே இந்த 10 ஆண்டு காலத்திலே ஒரு தனிப்பட்ட மக்களுக்கு எந்த லாபம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒரு பையனுக்கு தனிப்பட்ட நபர்களுக்கு எந்த லாபம் கிடையாது. ஆனால் அம்பானிக்கும் அதானிக்கும் அவருக்கு வேண்டப்பட்ட 10 கம்பெனிகளுக்கும் பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைப்பதற்கு வழி செய்கின்றவராகத்தான் இருந்தார்கள். அப்ப காங்கிரஸ் செய்யலையான்னு நீங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. சரியா, காங்கிரஸ் எல்லா தொழிலாளர்கள் நாம டாடா கம்பெனியை சப்போர்ட் பண்ணோம். இது போல பல தொழிற்சாலைகளை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்த காங்கிரஸ் கட்சி, நாம் ஒரு சாராருக்காக இந்த கட்சி இயக்கம் நடத்தவில்லை. ஆகவே ஆட்சிக்கு நாம் வர வேண்டும், அதற்கு நாம் 5 சீட்டா 2 சீட்டா என்றது முக்கியமல்ல. நம்மளுடைய கூட்டணியில இருக்கின்ற பொழுது ஒரே ஒரு வார்டு கவுன்சிலர் வந்தால் கூட சேர்மனாக கொடுத்திருக்கிறார் அல்லவா, அது போன்று அதிகாரத்திலே விகிதாச்சார முறைப்படி நமக்கு தர வேண்டும், பெற்று தர வேண்டும் என்று சொன்னால்தான் நாம் கட்சி நடத்த முடியும். இங்க இருக்கிற யாரோ எங்கேயும் வசூல் பண்ணி 10 பைசா வசூல் பண்ணி மீட்டிங் நடத்தல, யாருக்கிட்டையும் போய் மிரட்டி கத்தி காமிச்சு கட்சி நடத்தல. எல்லாம் பிச்சை எடுத்து சொந்த காசிலே செலவு செய்துதான் இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வர்றோம். எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும், எல்லா பகுதி தலைவர்களுக்கும், எல்லா வட்ட தலைவர்களுக்கும்
மிக கடினமான எதிர்காலம் நம்மை நோக்கி நிற்கிறது. நம்மளுடைய இலக்கு ராகுல் காந்தி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமராக கொண்டு வர வேண்டும் என்பது நோக்கத்திலே இரண்டாம் சுதந்திர போருக்கு தயாராகி கொண்டிருக்கின்றோம். எது வந்த பொழுதும் உங்களுக்கு தென் சென்னை மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சி தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நம்முடைய இளந்தலைவர் அடுத்த ஆண்டு இதே நாளில் பிரதமராக இருப்பார். அதற்கு என்ன வேண்டுமோ என்ன முடியுமோ அதை செய்ய வேண்டும். அவர் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். உடல் ஆரோக்கியத்துடன் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.